திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள், நல்ல சிந்தனையோடு துயில் உணருங்கள். நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை அற்புதமாக கூறி அகமகிழுங்கள். நல்லதையே நினையுங்கள், நல்லதையே பேசுங்கள், நல்லதையே செய்யுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். எங்கே நமச்சிவாய சொல்லுங்க. நமச்சிவாய நமசிவாய நமசிவாய. அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று 5ஆம் திருமுறையிலிருந்து திருநாகேஸ்வரம் என்னும் திருத்தலத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம். அப்பர் பெருமான் வாழை பாடப்பெற்றது 5ஆம் துறை திருக்குறுந்தொகை என்பது திருக்குறுந்தொகை. அப்பர் பெருமான் திருவிடை மருதை சென்றார். அங்கே அன்போடு வணங்கி வந்தமிழ் பாமாலை பல சாத்தி திருநாகேஸ்வரத்து பெருமானை பரவி போற்றி அருளியது இந்த தமிழ் மாலை. அம்மை குன்றுமுலை நாயகி, அப்பர் ஜன்பகாரண்யேஸ்வரர், நாகநாத சுவாமி. திருக்குறுந்தொகை. இந்த பதிகத்தில் ஒவ்வொரு பாடல்லையும் பார்த்துக்கிட்ட 4வது அடியில் செல்வர் போல் திருநாகேஸ்வரம், தேவர் போல் திருநாகேஸ்வரம், நாதர் போல் திருநாகேஸ்வரம், மைந்தர் போல் திருநாகேஸ்வரம். இந்த போல் 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 என்ற சொல்லை மிக அருமையாக அமைத்து பாடியிருக்கிறார் அப்பர் பெருமான். 4வது பாடல் பதிகம் 52. 4வது பாடல். சந்திரனோடு சூரியர்தாமும் வந்து சீர் வழிபாடுகள் செய்த பின் 5 அரவின் பணி கொண்டருள் மைந்தர் போல் மணி நாகேஸ்வரரே. பாருங்க, அற்புதமாக சொல்றார். சந்திரன் வழிபடுகிற, என்ன நீங்கள் மட்டும்தான் போய் வழிபடணுமா, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உடனே சூரியனும் கூடவே வர்றார். சந்திரன் வழிபடுகிறார், சூரியன் வழிபடுகிறார். இவரெல்லாம் வழிபாடுகளை எப்படி செய்கிறார்? சிறப்பாக செய்கிறார்கள். சிறப்பு, அதுதான் சீர் வழிபாடு என்று ஒரு சொல்லப்படுறார். சீர் வழிபாடுகள் செய்த பின் அடுத்தது என்ன? 5 அரவு, 5 தலை நாகம். அந்த 5 தலை நாகமும் பணிகிறது. அதனுடைய பணியையும் ஏற்றுக்கொள்ளுகிறார் நம்முடைய பெருமான். அதுக்கு ஒரு வார்த்தை சொல்றார் பாருங்க, மைந்தர் என்று சொல்றார். மைந்தர்னா இல்லை, பெரிய வீரர்னு அர்த்தம். மைந்தர். சந்திரன் வழிபாடு, சூரியன் வழிபாடு, 5 தலைகளோடு கூடிய நாகத்தினுடைய வழிபாடு. ஆக சந்திரன் பூசித்த தலம், சூரியன் பூசித்த தலம், 5 தலை நாகம் பூசித்த தலம் என்று தல வரலாற்று குறிப்பு அமைந்திருக்கிறது. திருச்சிற்றம்பலம். மீண்டும் பாடலை பெருமானிடத்தில் விண்ணப்பிப்போம். சந்திரனோடு சூரியர் தாமும் வந்து சீர் வழிபாடுகள் செய்த பின் 5 தலை அரவின் பணி கொண்டருளும் அருள்
மைந்தரு போல் மணி நாகேஸ்வரரே, மணி நாகேஸ்வரரே. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருநாகேஸ்வரம் சென்று அங்கு அருள்பாலித்து கொண்டிருக்கின்ற அற்புத தெய்வம் அருள்மிகு குன்றுமுலை நாயகி உடனமர் ஜன்பகாரண்யேஸ்வரருடைய திருவடிகளை வணங்கி அவருடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம். அனைவரையும் அவனருள் துணை கொண்டு வாழ்விப்போம், மகிழ்வோம், மகிழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்கடந்து விடைபெறுபவர் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. போற்றி போற்றி. ஆரூரமல்ல அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.